ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சல்வாரோட டாப்புக்கு வந்து நெக் வந்து கட் பண்ணலாம். அது எப்படி இந்த கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து கேன்வாஸு. இது ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஷைனிங்காக இருக்கும், ஒரு சைடு வந்து ஷைனிங் இல்லாமல் இருக்கும். இந்த பக்கத்தில் ஷைனிங் இல்லாத பக்கத்தில் தான் நம்ம நெக்கு வந்து வரைய போகிறோம். இதில் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா டைலர்ஸ்க்கு வீட்டில் தைக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது கேன்வாஸ்ன்ட்டு. தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து பேப்பர் கேன்வாஸ். ஷைனிங் ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு நார்மலாக இருக்கும். சரி, எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு சல்வார் டாப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷைனிங் சைடு இருக்குல்ல, இது வந்து நான் எங்கிட்ட இருக்க ஒரு பிட்டான கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வந்து பெருசாக கிடைக்கும். அதை நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த யூஸ் பண்ண பீஸு. இப்போ இந்த ஷைனிங் சைடு இருக்குல்ல, இந்த ஷைனிங் வந்து அப்படி இந்த பீஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, இது வந்து நான் அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நார்மலாக எல்லா நெக்குக்குமே இப்படி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். அதோட மெஷர்மெண்ட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 5 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.5 இன்ச்சஸ் 2ஆக டிவைட் பண்ணோம்னா, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதே மாதிரி நெக்கோட டீப் பார்த்திங்கன்னா நார்மலாக 6 இன்ச்சஸ் 6.5 7 வரும். இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்து நீங்கள் வந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே தான் நம்ம டிசைன் வரும். சரிங்களா? இப்போ ஒரு லைன் போட்டுட்டு இப்போ நெக்கோட டீப் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த லைன் போட்டோன்னா நெக் வந்து 6 இன்ச்சஸ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் வந்து 6 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நெக்கோட டீப் ஃப்ரண்ட் நெக் டீப் 6 இன்ச்சஸ்னால் 6 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 1.5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இது கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் 1.5 இன்ச்சஸ் வச்சு தான் ஆக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கிறதுல இப்போ நெக்கோட டீப் நான் என்ன சொன்னேன், 5 இன்ச்சஸ் நெக்கோட அகலம் வந்து 5 இன்ச்சஸ் அப்படின்னா டிவைடட் பை 2. அப்போ டிவைட் பண்ணால் 2.5 இன்ச் கிடைக்கும். அந்த 2.5 இன்ச்சு இந்த ஃபோல்டிங்கில் மார்க் பண்ணணும். 2.5 இன்ச்சு. அப்போ இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச் இருந்தால் பேக் சைடில் ஒரு 2.5 வருது. அதே மாதிரி இங்கேயும் வச்சு எண்டிங்கில் வந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடணும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுக்கு ஒரு லைன் அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. 2.5 வச்சுருக்கோம். ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் டீப் எவ்வளோ சொன்னால் 6 இன்ச்சஸ் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணோமா. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து இங்கே வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 6.5 வரும் கிராஸில். இந்த 6.5 இருக்குன்னா 1/2 இன்ச் வந்து நீங்கள் ஷோல்டர் பிடிச்சிருவீங்க. அதுக்காக இந்த 1/2 இன்ச் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் நெக் ஷேப் எடுக்க போகிறோம். இதில் தான் எல்லா நெக் ஷேப்பும் வரப்போகுது. இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு நெக் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பெட்டல் நெக் பண்ணலாம். பெட்டல் நெக் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராயிங்கை பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம். சும்மா இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். 1 சைடு மட்டும் தான் வரைய போகிறோம். 1 சைடு வரைஞ்சிங்கன்னா டபுள் சைடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு பெட்டல் நெக் வரும். நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து அப்படியே ஒரு கேர்வ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேர்வ் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து ஒரு 1 இன்ச் நம்ம இந்த ட்ராயிங் முடிஞ்சிருக்குல்ல நெக்கு, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி 1 இன்ச், இங்கேருந்து 1 இன்ச், அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு ரவுண்டு அந்த 1 இன்ச். இது வந்து அவுட்டர், இது வந்து இன்னர். இதுதான் நெக்கு, இதுதான் நெக் டிசைனு. இது வந்து உள்ளே போயிடும். நீங்கள் நிறைய சல்வார்லலாம் பார்த்துருப்பீங்க, சல்வார் டாப்பில். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறதுல ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பீஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இது வந்து அவுட்டர், இது வந்து நம்ம தச்சு உள்ளே போயிடும். இப்போ நெக் ஷேப் எடுக்க போகிறேன். கட் பண்ணியாச்சு. நெக் ஷேப் பார்த்திங்கன்னா அழகான உங்களுக்கு பெட்டல் நெக் கிடச்சிருக்கும். இவ்வளோ தான். இவ்வளோ மெஷர்மெண்ட்டை நம்ம செக் பண்ணிக்கலாமா. இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் வருதா. 2.5 வரும் அப்படின்னா அதோட ஃபுல் நெக் வந்துடும். இப்படி தான் நம்ம கேன்வாஸில் நெக்கை கட் பண்ணுறது. தேங்க்யூ.